ஆனா 2 காரியம் கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஒன்னு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். 2 குறை இல்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். இதை ருசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. உண்மையிலேயே நம்ம எப்போ ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தெரியுமா? எப்போ ரொம்ப ஆண்டவரை அப்படி சந்தோஷத்துல துதிப்போனா, நம்ம நினைச்சது நடந்தா, நம்ம நினைச்சது மாதிரியே சூழ்நிலைகள் அமைந்தால், நம்ம நினைச்சது போல ஒரு காரியம் சாதிக்கப்பட்டுச்சுன்னா, நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமான ஒரு காரியம் நம்ம லைஃப்ல நடந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்தோத்திரம் வந்துடும். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் எதை ஞாபகப்படுத்துறான்னா, இந்த வனாந்திர வழியா 40 வருஷம் நடந்த வனாந்திரம் மாறிச்சின்னு சொல்லல. இந்த வனாந்திரத்துல கர்த்தர் கூட இருந்தார். இந்த சூழ்நிலையில கர்த்தர் கூட இருந்தார். 2வது, சூழ்நிலை மாறாவிட்டாலும் ஒரு குறை இல்லாம இதுவரை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இத நினைக்கணும். ஒரு தேவ பிள்ளை இந்த 2 காரியங்களை நினைக்கணும். ஒன்னு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா?